ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சின்ன வெங்காய தொக்கு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த தொக்கை நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் இதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த வெங்காய தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காய ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோலை சீவி நல்லா கழுவிடுங்க. கழுவி நல்லா ஒரு சுத்தமான துணியில் வச்சு இந்த மாதிரி தொடச்சி கொஞ்ச நேரம் காய வச்சுருங்க. இந்த ஈரமே இல்லாத அளவுக்கு. இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வீணாக போகாமல் இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை ஓரளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பொடி ஒன்று அரைக்கணும். அதுக்கு நம்ம சாமான்கள் வறுக்கணும். அதுக்கு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. எடுத்த டேபிள் ஸ்பூன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகோட அளவு கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஊறுகாய். இப்போ தீயை கொஞ்சம் நிதானமாக வச்சுரு. போட்டிருக்கிற கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா உங்களுக்கு சடசடன்னு பொரிஞ்சு செவந்து வரணும். மிதமான தீயில வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. நல்ல பொன்னிறமாக வறுபட்டாதான் உங்களுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், இல்லாட்டி கசந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செவந்து வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் நல்லெண்ணெய் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஊறுகாய்னாலே கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் விடணும். நம்ம 2 கிலோவுக்கு 1 கப்புங்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லெண்ணெயில் செஞ்சுக்கோங்க, அப்போ நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஊறுகாய். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வதங்கட்டும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துருக்கிறேன். இதுவே நீங்கள் டேபிள் சால்ட் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு உப்பு அதிகமாக போயிடும். இது போட்டு வதக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும். அதனால தான் நான் இப்பயே உங்களை உப்பு போட்டு வதக்கிக்க சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். நம்ம 2 கிலோ வெங்காயம் போட்டோம் இல்லையா, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாவுக்கு புளிப்புக்கு நம்ம புளி சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். என்னோட புளி கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன். உங்களோட புளி ரொம்ப நல்ல புளிப்பாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ சின்னதாக இதை பிச்சு போட்டுட்டு இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வர மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அந்த வெங்காயம் புளி எல்லாமே நல்லா வெந்து நிறம் உங்களுக்கு மாறி இந்த அளவுக்கு வந்திருக்கும். இதுக்கு மேலே ரொம்ப சவக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சமயத்தில் நம்ம வீட்டில் ஜார்னி கரண்டி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த கரண்டியால் இந்த வெங்காயத்தையும் புளியை மட்டும் எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு அகலமான தட்டுக்கு இதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும். இதை ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்கின வெங்காயம் புளி நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணியே ஊற்றாமல் கொஞ்சம் கொரப்பாவோ இல்லை வழுவழுனோ அரைச்சிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா சட்னி மாதிரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம் நான். இப்போ நம்ம வந்து ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம வடித்த எண்ணெயே போதும். இப்போ இதில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஒரு சின்ன பீஸ் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். 3/4 கப் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 கிலோவுக்கு 3/4 கப்பு சரியாக இருக்கும்.
அதை தீயை கம்மியாக வச்சு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய விழுதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காய விழுது சேர்க்குறப்ப மிக்சியில் எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு விழுதை மட்டும் சேர்த்து தீயை கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுவோம். இதில் இருக்கிற அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தோட டேஸ்ட்டும் நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக இதில் நம்ம பொடிச்ச வெல்லம் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது போடுறதுனால உங்களுக்கு கட்டாயமாக இனிக்காது, சுவையை உங்களுக்கு கூட்டி தான் கொடுக்கும் உங்களுக்கு. இதை போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிய நிதானமான தீயில கலந்து விட்டு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 25-30 நிமிஷமாக வதக்கிக்கிட்டு இருந்தேன். நல்ல எண்ணெய் பிரிய நிறம் மாறி சுருள வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த அந்த வெந்தயம், கடுகு பொடி இருக்குது பார்த்தீங்களா, முழுக்கவும் அதில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா வெந்தயத்தோட கசப்பு நமக்கு ஊறுகாயில் இறங்கிடும். இதை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போதைக்கு ஊறுகாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். எண்ணெய் ஓரளவு தான் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். இதை ஒரு பொழுது ஃபுல்லாக, ஒரு நாள் ஃபுல்லாக ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் தன்னால் கசிஞ்சு வந்துடும். இதை நீங்கள் உடனே சூடோடு மூடி வைக்காதீங்க. ஆவி தண்ணி பட்டு சீக்கிரமாக நமக்கு ஊறுகாய் வீணாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 2 நாள் ஆயிடுச்சு ஊறுகாய் செஞ்சு. நான் ஆறுனதுக்கு அப்புறமா தான் மூடி வச்சுருந்தேன், சூடோடு மூடி வைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மேலால் மிதக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மிதந்து ஊறுகாயோட நிறமும் உங்களுக்கு நல்லா டார்க்காக இந்த அளவுக்கு வந்திருக்கும். அதோட கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஊறுகாயை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பவுல், அப்படி இல்லைன்னா பீங்கான் ஜார், இந்த மாதிரி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக், அலுமினியம், சில்வர் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஊறுகாயை போட்டதுக்கு அப்புறமா மேலே ஒரு லேயர் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தொக்கு பூசணம் பிடிக்காமல் உங்களுக்கு நிறைய நாள் இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த வெங்காய ஊறுகாய், அதாவது வெங்காய தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.